நீங்கள் 2 பேருக்கும் இடையே கிரைய ஒப்பந்த பத்திரம் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்தால் இந்த சிக்கல் எல்லாம் வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்களா, அதில் நம்ம தெளிவாக எழுதுவோம். என்ன எழுதுவோம்? யாருக்கு நிலம் விற்க போகிறாங்க, இந்த நிலத்தை எப்படி வாங்கினாங்க, எந்த தேதிக்குள் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க போகிறோம், எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறோம், எத்தனை மாதத்திற்குள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ள வேண்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியவில்லை என்றால் நாம் கொடுத்திருக்கக்கூடிய அட்வான்ஸ் தொகையின் நிலை என்னவாக இருக்கும், இது போன்ற அனைத்து விவரங்களும் அதில் அடங்கியிருக்கும். அப்படி ஒரு அக்ரிமெண்ட் நம் கையில் இருந்தால் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் 30 லட்சம் யாரோ கொடுக்குறாங்கன்னு சொல்கிறார் இல்லைங்களா, அது மாதிரி சொல்லும் பொழுது அவர் 30 லட்சம் கொடுப்பவரை நாட முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது. அதன் பெயர் தான் சேல் அக்ரிமெண்ட். சரிங்களா? அந்த அத்தாட்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்கும். ஆனால் 2012 தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க.